ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். காவிரி தாய் வளம் கொழிக்கும் நாமக்கல் மண்ணில் இன்று விவசாயிகளின் கண்ணீரோடு சாக்கடை நீரும் கலந்து பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஜேடர்பாளையம் முதல் மோகனூர் வரை பல ஏக்கர் நிலங்களின் ஜீவாதாரமான ராஜவாய்க்கால் வறண்டு கிடப்பதால் கருகும் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற சாக்கடை நீரையே பாய்ச்சுகிறார்கள் விவசாயிகள். நாமக்கல் மாவட்டம் ஜேடர்பாளையம் காவிரி ஆற்றில் தொடங்கும் இந்த ராஜவாய்க்கால் பிலிக்கல் பாளையம், பாண்டமங்கலம், போத்தனூர் உள்ளிட்ட பல பகுதிகளை கடந்து சுமார் 16,300 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு உயிரூட்டி வருகிறது. வாழை, வெற்றிலை, கோரை, கரும்பு, தென்னை, பாக்கு என பலதரப்பட்ட பயிர்களுக்கும் இதுவே முதன்மை நீர் ஆதாரம். ஆண்டுக்கு 350 நாட்கள் வற்றாமல் ஓடும் இந்த வாய்க்காலில் வெறும் 15 நாட்கள் மட்டுமே பராமரிப்பு பணிக்காக நீர் நிறுத்தம் செய்யப்படும் என்பது வழக்கம். ஆனால் இந்த முறை 30 நாட்களை கடந்தும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட திறக்கப்படாததால் பயிர்கள் கருகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. 2 நாள் தண்ணி வரல. இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நடவு சமயம். இந்த வெற்றிலையோட நடவு சமயம் தைப்பட்டம், ஆடிப்பட்டம் 2 பட்டமுமே நடவு சமயம். இந்த நடவு சமயத்திலேயே எங்களுக்கு வந்துட்டு வாழ்வாதாரத்துக்கு தண்ணி தான் மெயினானது, அதே கிடைக்கல. இதுக்காக நாங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாமே போராடியும் போட்டோம். நீர்வளத்துறை அதிகாரிகளும் போய் சந்திச்சு போராடி பார்த்தாச்சு. ஈட்டக்கூடிய பயிர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து வெகு பயிர் எல்லாமே காய இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதனால அதை காப்பாற்றி வருமானத்துக்காக எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து கழிவு நீரை வந்து இப்போ எடுத்து இது பண்ணி நாங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதை வச்சு ஏதோ இருக்க கொஞ்சம் பயிர் உயிரை காப்பாற்றலாம் சொல்லி பண்ணிட்டு இருக்கோம். இந்த கழிவு நீரை பயன்படுத்தினால எங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலில் அரிப்பு எல்லாமே இது பண்ணுது. இதனால எங்களுக்கு வந்து ஏகப்பட்ட உடம்பு உபாதைகள் வந்துகிட்டு இருக்குது. அதையும் பொருட்படுத்தாம எங்கள் வாழ்வாதாரம் காப்பாற்றணுங்கிறத மட்டும் தான் நாங்கள் வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இது பண்ணிட்டு இருக்கோம். வேறு வழியின்றி வாய்க்காலில் தேங்கி நிற்கும் துர்நாற்றம் வீசும் சாக்கடை நீரை கொண்டு வெற்றிலை, தென்னை, கரும்பு பயிர்களுக்கு நீர் பாய்ச்சி வருகின்றனர் விவசாயிகள். இதனால் கொடூரமான நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கண்ணீர் மல்க கதறுகிறார்கள். இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்கவே விவசாயிகள் ஆட்சியரிடமும் நீர்வளத்துறை அதிகாரிகளிடமும் பலமுறை முறையிட்டும் தீர்வு எட்டப்படவில்லை. தாவேக்கு ராசிபுரம் எம்எல்ஏ மற்றும் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தலைமையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. சட்டமன்றத்தில் அதிமுக எம்எல்ஏ சேகர் இது குறித்து குரல் எழுப்ப உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் வாக்குறுதி அளித்தார். குமாரபாளையம் வாய்க்கால், பொய்யேரி வாய்க்கால், மோனூர் வாய்க்கால் எல்லாம் நம்பி அதிகமாக பயிர் பண்ணியிருக்கக்கூடிய பயிர்கள் எல்லாமே ஆண்டு பயிர்கள். அதில் முக்கியமாக வந்து வெற்றிலை இருக்கு, வாழை இருக்கு, கோரை இருக்கு, தென்னை இருக்கு, சவுக்கு இருக்கு. இன்னைக்கு தண்ணி இல்லாதனால எல்லா பயிர்களும் இன்னைக்கு கருகக்கூடிய நிலைமையில இருக்கு. பாதி இடத்துல வந்து கருகிருச்சு. மீதி இடம் மட்டும் வந்து அவங்க எப்படி காப்பாத்திட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த வாய்க்கால வரக்கூடிய இந்த கழிவு நீர், அதாவது டிச்சு தண்ணியை வச்சு இன்னைக்கு வந்து அவங்க இறைச்சி பயன்படுத்திட்டு இருக்காங்க. சில இடங்கள்ல வந்து காவேரி ஆற்றில இருந்து ஆயில் இன்ஜின் பம்ப் மூலியமா வந்து பைப் லைன் மூலியமா கொண்டு வந்து தண்ணி வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பேச்சுவார்த்தை முடிந்த கையோடு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் வெற்றிலை பயிர் எதுவும் பாதிக்கப்படவில்லை, தவறான தகவல்களை பரப்பாதீர்கள் என கூறிவிட்டு நகர கொதித்து போயிருக்கிறார்கள் விவசாயிகள். காய்ந்து கருகும் பயிர்களையும் சாக்கடை நீரை நம்பியிருக்கும் அவலத்தையும் கண்ணெதிரே வைத்தும் எதுவும் நடக்கவில்லை என சாதிக்கும் அமைச்சரின் இந்த பேச்சு வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவதாக உள்ளதாக விவசாயிகள் ஆத்திரம் தெரிவிக்கின்றனர். நீர்வளத்துறையும் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து இந்த சிக்கலுக்கு உடனடி தீர்வு காண்பதன் மூலம் மட்டுமே வேலூர் மற்றும் சுற்றுவட்டார விவசாயிகளின் துயரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். எனவே ராஜவாய்க்காலில் விரைந்து தண்ணீர் திறந்து நாமக்கல் விவசாய நிலங்கள் மீண்டும் காவிரியின் நீரால் நிரம்பி செழிக்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்கும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.